எங்க விசால் எந்திரிச்சிட்டானா? காலையிலே ரெடி ஆயிட்டு இருந்தானே. 10 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு இப்ப காலையில எந்திரிச்சிருந்து ஃபேக்டரிக்கு ஓடிடுதான். பொறுப்பா இருக்கிறது நல்லது தானே கோகிலா? அது சரி. எனக்கு உதவி செஞ்ச அந்த பையன் உள்ளதான் இருக்கான், போய் பாத்துருவோம். நல்ல வேலை வாட்ச்மேன் யாரும் இல்ல. ஐயா, ஐயா. யார் இந்த பஞ்ச பிரதேசி? யாரு? என்ன வேணும்? ஐயோ, இவர் எதுக்கு எங்க வந்தாரு? ஐயா, உங்க மாவனை பார்க்கணும் ஐயா. என் மவனை எதுக்கு பார்க்கணும்? யார் நீ? உதவி கேட்டு வந்திருக்கேன் ஐயா. வீட்டுக்கு ஏன் வந்தீங்க? நான் தான் வருவேன்ல. விசால், யார் இந்த ஆளு? ஆமா, இவங்க காலேஜ்ல தோட்ட வேலைக்கு கேட்டிருந்தாங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள வரைக்கும் வருவாங்களோ யாராட்டோ? இது என்ன பழக்கம்? வாட்ச்மேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்க வாங்க, வெளியே வாங்க. ஐயா, எனக்கு உதவி பண்ணிருங்க தம்பி, வெளியே வாங்க. இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளே வருவான்? இல்ல, நம்ம வாட்ச்மேனை சொல்லணும். எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வர்றீங்க? தம்பி, எங்களால வாடகை கொடுக்க முடியலப்பா. மாசம் 7000 வாடகை. அந்த வீடு அப்படியே நிக்குப்பா. அது மட்டும் கொஞ்சம் கெட்டதுக்கு வாங்கிட்டு போன பணத்தை கொடுத்துருப்பா. அப்ப படிப்பு செலவு கூட நான் எப்படியாட்டு பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? படிக்கணும் தானே கொடுத்தேன். உங்களை யார வீடை இடிக்க சொல்லி கெட்ட சொன்னா? தப்புதான்ப்பா. பாதிய இடிச்சு போட்டாச்சு, பாதி வீடோட நிக்குப்பா. அடுத்து மழை காலம்லாம் வந்துடும், வீடு வீணாயிரும்பா. ரூபாயை கொடுப்பா. தினமும் மேஸ்திரி வந்து காக்காரு. நான் உங்களுக்கு வீடு கட்டதுக்கா உதவி பண்ணேன்? சொல்லுங்க, நான் எதுக்கு உதவி பண்ணேன்? நீங்க சொல்றது கரெக்டு தான்ப்பா. ஆனா என்னப்பா செய்ய, பாதி காலை விட்டாச்சப்பா, மீதி காலை எடுத்துட்டு வரணுமே. இனிமேல் இசை ஃபீஸை நானே பாத்துக்கிறேன், காலேஜ்ல நானே கட்டிக்கிறேன். நான் ஒரு பைசா தரமாட்டேன். தம்பி, தம்பி, இப்படி சொன்னா எப்படிப்பா தம்பி? வீடு கட்டணுமா? வீடு படிக்க வைக்கணுங்கிற அக்கறை இல்ல, வீடு கட்டணுமா? தம்பி, இப்படி பேசினா என்னப்பா அர்த்தம்? வீடு பாதியிலே நிக்கி, இந்த மாசம் வாடகை கொடுக்கலன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. பொண்டாட்டி பிள்ளையோட அநேகமா தெருவுல தான் போய் படுக்க போறேன்னு நினைக்கேன். கடவுளே, தேவையில்லாம வீட்டை இடிச்சுட்டேன்னு என் பொண்டாட்டிக்காரி பேச்ச காட்டு. மாமா ஆபீஸ் கிளம்புவோமா? சரிம்மா. காமாட்சி, மதியானத்துக்கு நல்ல மீன் குழம்பு வச்சு வை, நாங்கள் சாப்பிட வருவோம். மீன்லாம் ரொம்ப வேலை, மீன்லாம் வாங்க முடியாது. சாம்பார் தான் வைப்பேன். சாம்பாரை வச்சு நெய்யே தின்னு மறுமோளை, அப்போ நம்ம கடையில் சாப்பிட்டுடுவோம். எனக்கு சாம்பார் பிடிக்கும் மாமா. ஆனால் எனக்கு பிடிக்காதம்மா. எப்பவுமே கவிச்சியா திங்க கூடாது, காய்கறியும் சேர்க்கணும். வயசு வருதா போகுதா? இன்னைக்கு மீன் குழம்பு வையம்மா, சொல்றத செய். என்ன மதர் மம்மி, ஒரே சத்தமா இருக்கு? உங்க அப்பாவுக்கு மீன் வேணுமா? நீ போய் மீன் எடுத்துட்டு வா, நான் குழம்பு வச்சு கொடுக்க. ஓ, வெயில் பட்டாலே ஸ்கின் எல்லாம் இரிட்டேட் ஆகுது மம்மி, நீயே போயிட்டு வா. ஆமா, நல்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோ. முதல்ல உன் ஆபீஸ்ட சொல்லி உனக்கு அங்க பெங்களூர்ல வேலை வைக்கணும். வீட்டுக்குள்ளேயே கிடக்காம பொம்பளை அது மாதிரி. பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்கேன்னு சந்தோஷப்பட மாட்டுக்கா, போராம பிடிச்சவ. வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு ஒரு நாளைக்கு 10 வாட்டி காப்பி, 5 வாட்டி டீ, 4 வாட்டி சாப்பாடு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு வேற என்ன வேலை பிள்ளைய கவனிக்கிறத விட? எல்லாரும் சொல்லுவாங்க மருமக வந்தா மாமியாருக்கு வேலையே கிடையாதுன்னு. எனக்கு அப்படி எந்த கொடுப்பனையும் இல்லை. மருமவ வேலைக்கு போறா, சம்பளம் வாங்குதா, நம்மகிட்ட தானே கொடுக்கா. ஏன்ட்டெல்லாம் யாரும் எதுவும் கொடுத்ததில்லப்பா. என்கிட்ட தான் கொடுக்காளே மதர் மம்மி. வேலைக்கு போற நேரம் இப்படிதாம்ல ஏதாவது பேசிட்டு அடப்பா. அப்ப நீ மீன் வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டு குழம்பு வச்சிருவா. சரிப்பா. நான் கிளம்புதேன். சரி முனிஸ், சாயந்தரம் கூப்பிடுறதுக்கு நான் வந்துடுறேன். பைக்கில் எப்படி 3 பேர் போக முடியும்? கார் எடுத்துட்டு வரேன்ப்பா. பைக் எடுத்துட்டு நீ மருமவளை கூட்டிட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க, நான் அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்துருவேன். சரிப்பா. முனிஸ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி முழிக்க? தலை ஒரு மாதிரி சுத்துதுங்க. ஐயோ ஐயோ, மருமவளை என்னாச்சு? தெரியல மாமா, திடீர்னு வாமிட் வந்துருச்சு. வேற என்ன, எல்லாம் நல்ல விஷயம்தான் சிவா, நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்னா என்னதுப்பா? மருமவ முழுகாம இருக்கா, நீ அப்பா ஆயிட்ட. அப்படியா? வாந்தி எடுத்தாலே அதானே அர்த்தம். சாயந்தரம் ஆஸ்பத்திரி கூட்டு போயிரு. மருமவள இன்னைக்கு நீ லீவு போட்டுருன. சாயந்தரம் உருண்டமண்ட டாக்டர் பொண்ணு இருக்கா, அந்த பிள்ளை நல்ல பாப்பா, கைராசியானவங்க போயிரு. ஒரு வேலையும் வேண்டாம், நீ சாயந்தரம் போ. அந்த பிள்ளை 5 மணிக்கு மேலதான் இருக்கும். கூட்டு போயிட்டு வந்துருன. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். சரிப்பா. வீட்டு காமாச்சி, மீன் வேண்டாம், சாம்பார் வச்சு அவியல் வச்சு ஒரு பாயாசம் வச்சிரு. முனிஸ், வா, ரெஸ்ட் எடு. பொண்டாட்டி அப்படியே அணைச்சாப்புல கூட்டு போறான். காமாச்சி, நான் தாத்தாவ போறேனே. என்னமோ இப்பதான் தாத்தா ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறது. நம்ம பிள்ளை தெரிசாக்கு நீர் தாத்தா தானே? ஆமாட்டி, சிவா பிள்ளைக்கு தாத்தா. தெரிசா கேட்டா வருத்தப்படுவா. என்னமோ புதுசா தாத்தா ஆகிற மாதிரி பேசிட்டு கன்ஃபார்ம் ஆகட்டும். அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும். நீ முதல்ல அந்த வாந்தியை கிளீன் பண்ணு. நான் பண்ணணுமா? எவ்வளவு தைரியம் இருக்கும் இவருக்கு? அவ வந்து பண்ணுவா.
பண்ணு பண்ணு, நம்ம பிள்ளைகள் தானே. அப்படின்னா நீர் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்னை பார்த்தா ஏளனமா தெரியுது. நான் க்ளீன் பண்ணணுமாமே. ஒரு வழியா என் மாமன் வீட்லயே கடந்து கடைசியில நடக்கக்கூடாது நினைச்சது நடந்து போச்சே. கடைசியா எங்க குடும்ப வாரிசு இவாட் வயிற்றுல தான் வளரணும்னு தலையில எழுதியிருக்கா. என்னத்தை தான் நம்ம தடுத்தாலும் சில விஷயங்களை நம்ம நிறுத்தவே முடியாதப்பா. இந்த 3 வரையும் நம்ம கையில பிடிக்க முடியாது. இழிச்சக்கா அதுக்கு மேல ஆடுவா. எரிச்சலா வருதுப்பா. என்னக்கா இனிமேதான் கத்திரி வெயிலே ஆரம்பிக்க போதாம. இந்த வெயிலே மண்டே பழக்கு தட்டி இன்னும் கத்திரி வெயில் வரையா. அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி தண்ணியில போய் நல்லா குளிச்சுட்டு ஜூஸா குடிக்கணும்க்கா. தினமும் ஜூஸ் போயிட்டு குடிக்கிறதுக்கு காசு வேண்டாமா? எதுக்கு காசு? நம்ம கணேச தாத்தா தோட்டத்தில் இளநீ இருக்கு, அதை படித்து குடிச்சுக்கிடலாம். அப்புறம் போகிற வழியில் ஏதாவது தோட்டத்தில் எலுமிச்சை காய் எதுவும் பறிச்சுட்டு போட்டுற வேண்டியதானே. ஆக மொத்தம் எதுவுமே காசு கொடுத்து வாங்குறதா ஐடியாவே இல்லை. ஊருக்குள்ளே இவ்வளவு இருக்கும்போது எதுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு? அதானே. மாம்பழ சீசன் ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு மாம்பழத்தை கூட பார்க்கலையே. அதான் ரோட்டுக்கு ரோட்டு தள்ளு வண்டியில் விற்கிதம்மா. நான் சாப்பிடவே இல்லைக்கா. நேற்று கூட ஒரு தள்ளு வண்டி போச்சே. ஏசி வச்ச கடையில் போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி தள்ளுவண்டியில் உள்ளவங்ககிட்ட வாங்கினா விலையும் கம்மியாக இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஆமாம், நம்ம இப்படி உள்ளே உட்காந்துக்கிட்ட என்ன தெரியும், 4 இடத்துக்கு போய் வாங்கணும். நம்ம பழக்கடையை எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? 3 நாளுக்கு முன்னாடி ஏஞ்சல் பேசினாக்கா ஸ்கூல் ஆரம்பிச்சுதான் ஆரம்பிச்சிருவோம்னா. அப்போ தான் ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் ஜூஸ் குடிக்கும், அப்புறம் பேனா இதெல்லாம் வாங்க வருமா. இப்போமே ஆரம்பிச்சா வேஸ்ட்டா. சரி, அதுவும் கரெக்டு தான். ஏக்கா பழக்கடை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 பேரும் ஷிஃப்ட் போட்டு உட்காரணும். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு ஆள், மதியானத்துக்கு அப்புறம் வந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆளுன்னு. ஏஞ்சலோட சேர்த்தா 7 பேர் வரும் பார்த்துக்கிடுங்க. அப்போ ஒரு ஆள் குறையுதே. எங்க விமலா மைனி சேர்த்துக்கிடும், அவ ரொம்ப பாவம். அப்போ ஒரு ஆளுக்குள்ள பங்கு கொடுக்கணும்லாட்டி பணம் ஏஞ்சலுக்கு. அது எங்க விமலா மைனி கொடுத்துரும். அப்போ சரி. யார சேர்த்தாலும் அந்த உமாவை மட்டும் சேர்க்க கூடாதுமா, மோசமானவ. அந்த கோல் முட்டி இந்த பக்கமே வர விடக்கூடாது. மாம்பழம் 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 மாம்பழம். ஏக்கா உங்களுக்கு கேக்குச்சா? ஆமா கேட்டுச்சு. மாம்பழம் விற்காங்க. வாங்கக்கா போய் வாங்கி சாப்பிடுவோம். ஏக்கா எந்திரிங்க போய் மாம்பழம் பார்ப்போம். மாம்பழம் மாம்பழம் நில்லுங்க. மாம்பழம் 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 கிலோ 120 கிலோ 120. இந்த மாம்பழம் விலைலாம் சௌரியம் தானே. வாங்கக்கா வாங்கக்கா வாங்கக்கா. கிலோ எவ்வளோ? இது என்ன மாம்பழம்? சப்பட்டா மாம்பழம்க்கா. இது வந்து அல்போன்சாக்கா அடுத்தது. நல்ல டேஸ்டா இருக்கும், தேனா இருக்கும்க்கா. தேனா இருக்குன்னா உள்ள தேனா ஊற்றி வச்சிருக்கீங்க. தேனை விட இனிப்பா இருக்கும்க்கா. தேனை விட இனிப்பானது சீனி தண்ணியா? எம்மா இப்பெல்லாம் பேசாதுங்கம்மா. மாம்பழம் தின்னு பார்த்துட்டு பேசுங்க. இருங்க, ஒன்று வெட்டி தரேன். இந்தாங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. இன்னும் ஒண்ணு குடிக்கீங்க, ஆளுக்கு ஒன்று கொடுங்க. ஆளுக்கு ஒன்று கொடுத்தா வண்டியை பூரா காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். சரி, அவை வச்சு நக்கிட்டாலும் இது எப்படி நாங்கள் தின்னு பார்க்க முடியும்? ஏக்கா இந்த சாப்பிட்டு பாரு. கேட்டு இந்தாங்க தின்னு பாருங்க. ஒத்தையில அமைக்கிறாதீங்க, கொண்டாங்க. இந்தா 4 தோல் தான் இருக்கு, தின்னு. எல்லாரும் நக்கிட்டு எனக்கு கடைசியில் தான் கொடுத்தாங்க. அதனால நான் வேற கேட்க போறேன். ஏன்னா எனக்கு வேற தாங்கணும். எல்லாரும் நக்கிட்டு தந்தாங்க. சும்மா இருட்டி, நல்லா தான் இருந்தது பழம். ஆளுக்கு 1 கிலோ வாங்குங்க. அம்மா 120 ரூபாய்க்கு நான் எங்கிட்டு போவேன்? ஏன்னா ரேட்டு கொஞ்சம் குறைச்சிட்டாங்களேன். இல்லக்கா கட்டாதுக்கா, ஒரே ரேட்டு தான். ஏசி வச்ச கடையில போய் நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், 250 ரூபா சொல்லுவான். அதை விடாதுங்க, கூட 20 ரூபா எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. இந்த வேகாத வெயில நாங்க தள்ளிட்டு வரோம்லக்கா. கொடுங்கக்கா கொடுங்க. யாரெல்லாம் வாங்க போறீங்க? எனக்கு நெட்டவெளிக்கு 1 கிலோ மொத்தமா சேர்த்து தந்துருங்க. எனக்கு தனியா 1 கிலோ. எனக்கு ஒரு 1 கிலோ. எனக்கு ஒரு 2 கிலோ வேணும். என் பிள்ளைகளும் நல்லா சாப்பிடும். அப்ப மொத்தம் 6 கிலோ. என்னோய் 6 கிலோ 600 ரூபா போட்டு தாங்க. இல்லக்கா முடியாது, நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, அப்ப கிளம்புங்க. ரொம்ப தான் பண்ணுதாரு. வெளிநாட்டுல இருந்து வந்த மாம்பழம் இப்படி பேசினா நான் என்ன செய்ய முடியும்? என்னை விட பெரிய புழுகாண்டியா இருப்பார் போலயே. என்னென்ன பொய் பொய்யா சொல்லுதீரு? வெளிநாட்டுல இருந்து எப்படி மாம்பழம் வரும்? வெளி ஊரதான் வெளிநாடுன்ட்ட. வெளிநாடு வெளியூர் எல்லாம் ஒண்ணுதானே. சரி ரொம்ப நேரம் வெயில நிக்க முடியாது, கொடுங்க. தாரே. என்ன ஜிபே உண்டா? பேயெல்லாம் இல்லம்மா, நல்ல பேய் இல்லாத மாம்பழம். அது சரி. இல்லண்ணே, காசு கொடுக்காம போன்ல ரூபாய் ஏத்துறது. அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேர் ஏமாத்திட்டாவோமா. போடுதுன்னு போய் சொல்லி போடவே இல்ல. அதுக்கு ஒரு மிஷின் உண்டுல, அதுல வாங்கி வச்சுக்கினா அது சொல்லிருமே போட்டாவளா இல்லையான்னு. அதெல்லாம் நமக்கு படிப்பறிவு இல்லக்கா. கையில தான் துட்டா கொடுங்கக்கா. இந்த போன்ல போட்டு விட்டுற சொல்லியே வேண்டாம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்குமே. நாங்களும் சில்லறை தேட வேண்டியது இருக்காத. நம்மகிட்ட அதெல்லாம் இல்லக்கா. காசை கொடுத்து வாங்கிடுங்க. ஏன்டா ஒரு 500 ரூபா இருக்கு, ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா மொத்தமா கொடுத்துடலாம். நான் தாரண்டி. அப்ப இன்னைக்கு சுந்தரி ட்ரீட்டு. மண்டே எப்படி சேரிஞ்சிருவேன். மரியாதையை 100 ரூபா கொடுத்துரு, இல்லைன்னா வீட்டுல வந்து வாங்கிடுவேன்.
ஒழுங்கா மாம்பழத்துக்கு காசை சுந்தரிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா பாபு மாமாட்ட சொல்லி கொடுத்துருவேன். பாபு மாமாட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு அவட்டே வாங்கி கொடுத்துரு. மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். சரி வாங்க போவோம். எனக்கு மட்டும் சின்ன மாம்பழம் கொடுத்த மாதிரியே தோணுது. உனக்கு எல்லாம் தோணிருமே, அப்ப என் குழுத மாத்திக்கிறியா? பரவாயில்ல பரவாயில்ல, அவ்வளோ பத்துக்கு நான் செல்ஃபீஸ் கிடையாது. அது சரி. சரி, போற வழியிலே உட்காந்து அவ்வளோத்தையும் தின்னுட்டு தான் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா பங்கு வச்சு முடியாது. காலைக்கு தள்ள போகுது, ஒத்தையில அவ்வளோத்தையும் தங்காத, வீட்டுல கொடுத்து தின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாக்கா. நானும் அப்படிதான் போற வீட்டுக்கு போற வழியிலே 2 3 தின்னுட்டு மிச்சத்தை தான் கொண்டு போய் கொடுக்க போறேன். ரெண்டும் சரியான அரவ மிஷினு.